JABRA Evolve2 30 SE அப்படிங்கிற இந்த ப்ரொஃபஷனல் ஹெட்செட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த ஹெட்ஃபோன் கேமர்ஸ் அல்லது ஆஃபீஸ் யூசேஜுக்காக, அதாவது ப்ரொஃபஷனல் யூசர்ஸ்க்காக பில்ட் பண்ணப்பட்டது. ஸோ இந்த யூசேஜ் போக உங்களுக்கு மியூசிக் கேட்கறதுக்கும் இது நல்லா இருக்கும். இந்த JABRAவோட 230 SE அப்படிங்கிற இந்த ஹெட்செட்டில் என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஹெட்செட்டோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். முதல்ல இந்த பேக்கேஜிங் பார்த்துட்டீங்கன்னா டாப்ல JABRA பிராண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு லைட் வெயிட்டான கம்ஃபர்ட்டான ஹெட்செட்டாக இருக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக 2 மைக்ரோஃபோன் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 28mm ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பாக்ஸோட பேக் சைட் போயிட்டீங்கன்னா நமக்கு பேக்கேஜிங்கோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி சைடில் பார்க்கும்போது இந்த ஹெட்செட்டோட MRP மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 17,077 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலான பிரைசிங் இதோட கம்மி தான். அது போக இது டிசைன் மற்றும் மார்க்கெட்டிங் டென்மார்க்கில் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கிறதாவும், ஆரிஜின் அதாவது செஞ்சது சைனாவில் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸாக இருக்கு. அடுத்த இந்த பேக்கேஜிங் ஒரு சாஃப்ட்வேர் ஒரு கிளாத் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜிங்கை ஓப்பன் பண்ணிட்டோம்னா நமக்கு டேரக்டாக இந்த JABRAவோட ஹெட்செட் வருது. ஹெட்செட்டை பொறுத்து நமக்கு ஃபுல்லாக பிளாஸ்டிக் பில்டு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்செட் 2 விதமான ஸ்டைலில் வருது. ஸ்டீரியோ மோடும் இருக்கு, அப்போ மோனோ மோடும் இருக்கு. மோனோ மோடுனா வேற ஒன்றும் இல்லை, ஒரு சைடு மட்டும் ஹெட்ஃபோன் இருக்கும், இன்னொரு சைடு வெறும் நமக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்காக ரீத் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்பவுமே மோனோ மோட் யூஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. காரணம் ஒரு சைடில் மட்டுமே நீங்கள் இந்த ஆடியோ கேட்கும்போது ரொம்ப நேரம் கேட்கும்போது தலைவலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் எப்பவுமே ஸ்டீரியோ மோட்ல நமக்கு ஹெட்செட் கேட்கறது நல்லது. மேலும் இந்த ஹெட்ஃபோன்ல எல்லா விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஹெட்ஃபோன் டாப்ல இந்த குஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் செஞ்சிருக்காங்க. அதாவது டாப்ல ஸ்பாஞ்ச் மாதிரியும் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதனால வியர் பண்ணும்போது நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோன் ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ரிப்போட வருது. அதனால நமக்கு இந்த நம்ம ஹெட்டோட சைஸ்க்கு ஏற்றாப்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைடுமே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற மெட்டீரியலுக்கு உள்ள பார்த்துட்டீங்கன்னா நமக்கு மெட்டல் டாப்ல கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியமான ஒரு பில்டு கொடுக்குது. ஸோ அதுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல நமக்கு இந்த சைஸ்க்கு ஏற்றாப்புல இந்த ஹெட்ஃபோனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலும் ஹெட்ஃபோனோட 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னா JABRAவோட பிராண்டிங் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வயரோட லென்த் கிட்டத்தட்ட 1 மீட்டர் வரையும் போகுது. நல்ல ஒரு லாங்கான லென்த் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு கனெக்டிவிட்டிக்காக USB டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டைப் சி போர்ட்ல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஸ்மார்ட் போனே இது சப்போர்ட் ஆகும். ஆனால் ஸ்மார்ட் போனுக்காக பில்ட் பண்ணப்பட்டது இல்லை. ஒருவேளை இன்டர்னல் யூஸ் வீட்டில இருந்து யூஸ் பண்றீங்கன்னா 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடியா வெளியே போகும்போது பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஹெட்ஃபோனோட ரைட் சைடில் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு மைக் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மைக்கோட ஆங்கிள்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுல்லாக மடக்கியோ இல்லைன்னா ரிமூவ் பண்ணவும் முடியாது. ஸோ அது நீட்ன பொசிஷனில் தான் இருக்கும். அதனால இது இண்டோர் யூசேஜுக்கு தான் இது நல்லா இருக்கும். மற்றபடியாக இந்த ஹெட்ஃபோனோட ரைட் சைட் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலர்ஸும் கொடுக்குறாங்க. அதாவது வால்யூம் அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும், அது போக பாஸ் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரியாக 3 கண்ட்ரோல்ஸ் வருது. அப்படியே ரைட் சைடில் மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மைக்ரோஃபோன் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரு பட்டன் கொடுக்குறாங்க. இது போக பிஸி அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு LED லைட்டும் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் அதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுக்குற மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் ஏதாவது கால்ஸில் இருக்கீங்க அப்படிங்கன்னா யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு ரெட் கலர் லைட் உங்களுக்கு இண்டிகேஷனுக்காக எரியுது. இது போக ஒருவேளை தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் USB டைப் ஏ வெர்ஷனும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதாவது இந்த ஹெட்ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா அந்த வைலஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிங்கன்னா தெரியும். அதில் USB டைப் சி வெர்ஷனும் இருக்குது. USB டைப் ஏ, அதாவது ரெகுலரான USB பழைய ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதில் டைப் ஏ போட்டு தான் இருக்கும். அந்த USB டைப் ஏ போர்ட்டில் மாட்டுற மாதிரி வெர்ஷனும் இருக்குது. இது போக இந்த ஹெட்ஃபோனோட கம்ஃபர்ட்டை பற்றி பேசியாகணும். அந்த ஹெட்ஃபோன் நமக்கு காதுக்கு மேலே தான் இருக்குது. இருந்தாலும் அதை லாங் டைம் வியர் பண்ணுறோம் அப்படிங்கிற எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. காரணம் ஆஃபீஸில் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் ஹெட்ஃபோன் வியர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அவங்களோட கம்ஃபர்ட்டுக்காக பில்ட் பண்ண மாதிரியாக வச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த ஹெட்ஃபோன் மல்டி பர்பஸ் யூசேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரொஃபஷனல் யூசர்ஸ் மட்டும் இல்லாமல் கேமர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக மியூசிக் கேட்கறதுக்கும் இது நல்லா தான் இருக்கும். ஹெட்ஃபோனோட டோட்டல் வெயிட் 125 கிராம் தான் வெயிட் வருது. வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறது காரணத்தினாலையும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அது போக இந்த மைக்ரோஃபோன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த மைக்ரோஃபோனுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சரும் இருக்கு. அதாவது நான் பேசுறது ஆப்போசிட்ல பேசுறவங்களுக்கு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல பேசினாலும் அது நம்ம வாய்ஸ் தெளிவாக கேட்கணுங்கிறதுக்காக இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆடியோ குவாலிட்டி பற்றி பேசலாம். ஆடியோ குவாலிட்டி இதில் நல்லாவே இருந்து சொல்லலாம். இப்போ நம்ம முதல்ல மைக்ரோஃபோனில் உள்ள குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த JABRAவோட இந்த ஹெட்செட்லேருந்து வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். இது லைவாக இப்போ இந்த லேப்டாப்பில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த வாய்ஸ் தான் நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க. அது மூலமாக இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி தான் மைக்ரோஃபோன் குவாலிட்டி இருந்துச்சு. அடுத்ததாக இதில் இருக்கிற ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ ஸ்பீக்கரோட குவாலிட்டியை பொறுத்தவரையும் நமக்கு வந்து நல்ல ஒரு சவுண்டு கிடச்சிச்சுன்னு சொல்லலாம். அதாவது கிளியரான ஒரு வாய்ஸ் கிடச்சிச்சு. குறிப்பாக கால்ஸ் பேசுகிறவங்களுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்களோட வாய்ஸ் வந்து கிளியராக கிடச்சி, கேமிங் விளையாடும் போதும் நல்லாவே இருந்துச்சு சொல்லலாம். ஸோ கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருந்துச்சு, எல்லா சவுண்டும் ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் கேட்கும் போதும் அது மூவிஸ் பார்க்கும் போதும் நல்லா இருந்துச்சு. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம், நான் ஏற்கனவே சொன்னேன், அவுட்டோர் யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. காரணம் அந்த மைக் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது. ஒருவேளை இண்டோர் யூசேஜ், அதாவது வீட்லையோ இல்லைனா ஆஃபீஸ்க்கோ இல்லைனா உங்கள் ஸ்டூடியோ யூசேஜுக்கு வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோன் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். சவுண்டு நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் பேஸும் ஓரளவு நல்லா இருந்துச்சு. பேஸ் வந்து ரொம்ப ஆகாவும் இல்லை, லைட்டாக நார்மலாக இருக்குது. ஸோ சவுண்டோட குவாலிட்டி டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ ஓவரலாக பார்க்கும்போது மியூசிக் லவர்ஸ்னால் பெருசாக பேஸ் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் செட் ஆகாது. மற்றபடி கேமர்ஸ் அல்லது ஆஃபீஸில் இருந்து கால்ஸ் பேசணும் அல்லது இந்த வீடியோ கால்ஸ் நிறைய வந்து இந்த ஜூம் மீட்டிங்கோ இல்லைனா வந்து டீம்ஸ்லையோ இல்லைனா ஃபாரினோட கிளைண்ட்டுக்கோ இல்லை அவங்க ஆஃபீஸில் உள்ள மற்ற கிளைண்ட்டுக்கோ பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக விலையை பற்றி பார்க்கலாம். இந்த ஜாப்ராவோட Evolve2 30 SE அப்படிங்கிற ஹெட்ஃபோன் வந்து ஏற்கனவே சொன்ன பல விதமான வெர்ஷனில் வருது. மூலம் இந்த யூஎஸ்பி டைப் சி வெர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து 12,950 அப்படிங்கிற விலையில் இப்போதைக்கு அமேசான் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் அப்பப்போ இறங்கும். மற்றபடியாக யூஎஸ்பி டைப் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அது வந்து 13,200 அப்படிங்கிற விலையில் வருது. இது போக டீம்ஸ்க்குனே ஸ்பெஷலாக பில் பண்ணப்பட்ட இன்னொரு வெர்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 13,850 அப்படிங்கிற ப்ரைஸ்லையும், அதே மாதிரி டீம்ஸ் வெர்ஷன் யூஎஸ்பி டைப் உள்ள போர்ட் உள்ள வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அது 14,092 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் வருது. ஒருவேளை நீங்கள் மோனோ ஹெட்செட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட விலை வந்து இன்னுமே கூடுது. அது வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிஃபரெண்டான டோங்கல் கொடுத்துருக்க காரணத்தினால அதோட விலை வந்து கூடுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மோனோ மோடு வாங்குறதுக்கு அந்த பிரயோஜனம் இல்லை. டியூல் மோடு வாங்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும், ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ ஓவராலாக இந்த குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இந்த ஹெட்ஃபோன் யாருக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வெயிட் கம்மியாக இருக்குது. ரொம்ப நேரம் ஆஃபீஸில் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை ரொம்ப நேரம் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன், கேமிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது உகந்ததாக இருக்கும். அதாவது லாங் டைம் யூசர்ஸ்க்கு. மற்றபடி அவுட்டோர் யூசேஜுக்கோ இல்லைனா வெளியே எங்கேயா கொண்டு போய் ஹெட்ஃபோன் அடிக்கடி யூஸ் பண்ணணுங்கிறவங்களுக்கு செட் ஆகாது. காரணம் இந்த மைக் வந்து டிட்டாச் பண்ண முடியாது. அது மட்டும் இந்த இண்டோர் கண்டிஷனாக பில்ட் பண்ணப்பட்டது. காரணம் இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் மாதிரி எந்த ஒரு விஷயமும் கொடுக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்த ஜாப்ராவோட Evolve2 30 SE அப்படிங்கிற இந்த ஹெட்ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மெசேஜ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இந்த ஹெட்ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இதோட பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் அருண் டெக் தமிழுக்காக மற்றொரு சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.